காசோலை பவுன்ஸ் ஆவது தொடர்பான புதிய விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. வழக்குகளை விரைவாக தீர்க்கவும் தொந்தரவுகளை குறைக்கவும் உச்சநீதிமன்றம் மற்றும் RBI புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளனர். டிஜிட்டல் பரிவர்த்தனை காலத்திலும் காசோலையின் முக்கியத்துவம் குறையவில்லை. வணிகம் அல்லது தனிப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு பலர் காசோலையை நம்பியுள்ளனர். காசோலை தொடர்பான மிகப்பெரிய பிரச்சினை காசோலை பவுன்ஸ் ஆவதுதான். இது தொடர்பாக புதிய விதிகள் வெளியிடப்பட்டுள்ளனர். நீங்கள் யாருக்காவது காசோலை கொடுத்தால் அவர்கள் வங்கியில் செலுத்தும் போதும் போதுமான இருப்பு இல்லாததால் அல்லது கையொப்பம் பொருந்தாததால் அது பவுன்ஸ் ஆகலாம். காசோலை பவுன்ஸ் விதிகளில் புதிய மாற்றங்கள் வந்துள்ளனர். வழக்குகளை விரைவாக தீர்க்கவும் தொந்தரவுகளை குறைக்கவும் உச்சநீதிமன்றம் மற்றும் RBI புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளனர். புதிய விதிகளின்படி காசோலை பவுன்ஸ் வழக்குகள் 6 மாதங்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும். வழக்கு தீரும் வரை மனுதாரருக்கு இடைக்கால ஈட்டுத்தொகை வழங்கப்பட வேண்டும். வழக்கின் தொடக்கத்திலே காசோலை தொகையில் 20% வரை ஈட்டுத்தொகை வழங்க நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஒருவரின் காசோலை பல முறை பவுன்ஸ் ஆனால் வங்கி கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். தேவைப்பட்டால் கணக்கை தற்காலிகமாக முடக்கலாம். வழக்குகளை விரைவாக தீர்க்க டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனிமேல் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். காசோலை பவுன்ஸ் ஆனால் வங்கி உங்களுக்கு காசோலை ரிட்டர்ன் மெமோ வழங்கும். அதை பெற்ற 30 நாட்களுக்குள் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பவும். நோட்டீஸ் பெற்ற பிறகு காசோலை வழங்கியவருக்கு பணம் செலுத்த 15 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். 15 நாட்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த 30 நாட்களுக்குள் வழக்கு தொடருங்கள்.